மயக்கு பிடித்தால் சொற்களை சாட்டையாக சுழற்றும் எதிரிகளின் முகமூடிகளை தனது கிண்டல் பேச்சால் கிழித்தெறியும். அதாவது பொலிட்டிக்கல் சட்டைன்னு சொல்லுவோம்ல, அந்த அரசியல் நையாண்டியில அரசனாக இன்னும் சொல்லணும் அப்படின்னா அந்த வாட்டர்மெலன் சார் மாதிரி அரசியல் அரக்க நையாண்டி அரக்கன்னு நினைக்கிறேன். இணையத்தில் இல்ல அரசியல் நையாண்டி அரக்கன் அப்படின்னு வச்சுக்கலாம். இதயத்தில் லட்சக்கணக்கான இளைஞர்களை தமிழ் தேசியத்தின்பால் ஈர்த்த கொள்கை போர்வால் தலைவன் சீமான் அவர்களுடைய நம்பிக்கைக்குரிய தம்பி நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர், தமிழ் தேசியத்தின் கலக குரல், தனது எல்லல் பேச்சால் எதிரிகளை வீழ்த்தும் வித்தகர் அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் பெருத்த கையொலியோடு எந்த மேடையும் தன்னுடைய மேடையாக மாற்றிக்கொள்ளும் ஆற்றல் படைத்தவர் அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள். அவருடைய மொழி நடையிலே அவரை பொதுக்கூட்ட மேடைகள்ல பார்த்திருப்போம். ஆனா இலக்கிய மேடையிலயும் நீங்க புத்தகத்தை வாங்கி படிக்கணுங்கிற அளவுக்கு 2 சர்ப்ரைஸ் எலமெண்ட் வரை இருக்குன்னு இருக்காரு. கட்டாயம் எல்லாரும் வாங்கி படிச்சுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால ஆமா ஒரு நம்பர் வரை சொல்றாரு, அப்புறமா வாங்கி படிச்சுக்கலாம். நன்றி அண்ணா, மிக சிறந்த கருத்துகள். இறுதியாக பெஞ்சமின் பிராங்க்லினோட கூற்று, if you should not be forgotten as soon as you're dead and rotten, do worthy writing or write worthy reading. நீங்க இறந்து விட்ட பிறகு உங்களை மறந்து விடாமல் இருக்கணும் அப்படின்னா ஏதேனும் நல்லதை செஞ்சுட்டு போங்க உங்களை பத்தி எழுதுறதுக்கு, அல்லது ஏதேனும் நல்லதை எழுதி விட்டு போங்க உங்களை பத்தி வாசிக்கிறதுக்கு அப்படின்னு. அப்படி தமிழ் தேசிய படைப்பாளியாக இந்த இலக்கிய படைப்புல அண்ணன் வா ஹீரா அவர்களுடைய இந்த குமரி என்கின்ற நாவல் சுமார் 90,000 ஆண்டுகளுக்கு முன்னால் குமரி கண்டத்தில் வாழ்ந்த தொல் தமிழ் குடிகளின்